அதிரடியாக எல்லோரும் காத்திருக்கிறது இந்த 13வது வாரத்துக்கு தான் சொல்லலாம். போட்டியாளர்களை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வாரத்தை தாண்டினா அடுத்த வாரத்தில் சிலர் கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு கூட போகலாம். அதற்கு அடுத்ததாக ஃபைனல் வீக்குக்கு போவாங்க. ஆனால் ஒரு நபருக்கே பரிசுகள், ஜி ஸ்கொயர் ஃப்ளாட்டு, வெற்றியாளருக்கான அந்த 50 லட்சங்கள், கோப்பை எல்லாமே ஒருவருக்கு தான். 2வது இடங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தை தாண்டதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போட்டியாளர்கள் நினைப்பாங்க. ஆனால் 3 போட்டியாளர்கள் நாமினேஷனுக்கு வரலங்க. அர்ச்சனா, பூர்ணிமா, விசித்ரா, அவங்க 3 பேருமே வரல. அவங்க ஒரு விதத்தில் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நாமினேஷனில் 7 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது இன்னும் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் ரசிகர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரத்துக்கு, அதாவது 2வது ப்ரோமோ வரும்போதே இவங்க லிஸ்ட்டு போட்டாங்கங்க. அதில் விஜயவர்மாவின் பெயர் கிடையாது. ஏன்னா அதில் 6 பேர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது தான் தெரிஞ்சது 7வது நபரும் உள்ளே வந்திருக்கின்றாருன்ட்டு. இப்போ இந்த வாக்குகளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தினேஷ் முதலிடத்தில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். கண்டிப்பாக தினேஷ் தான் இந்த வாரம் முழுவதும் முதலிடத்தில் இருப்பார். ஏன்னா அர்ச்சனா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வாக்குகள் செலுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக தினேஷ்க்கு தான் போகும். இப்போ விசித்ரா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸினுடைய வாக்குகள் யாருக்கு போகும்? அது கண்டிப்பாக தினேஷ்க்கு போகாது. அது யாருக்கு போகுதுங்கிறது ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து பூர்ணிமா சப்போர்ட்டர்ஸ் வாக்குகள் வந்து மாயாவுக்கு போகலாம். அதற்கு அடுத்தது மற்ற எல்லாருக்குமே ஓன் ஓட்டுகள் தான். தினேஷ், அதுக்கு அடுத்தது இந்த ஆட்டக்களத்தையே நிர்ணயிக்கும் பிரதீப் ஆண்டனி அவர்களுடைய வாக்குகளும் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும். அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? வாக்களிக்க மாட்டாங்கன்னா அது ரெட் கார்டு தூக்கிய நபர்களுக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அவங்க சிதறி வாக்குகளை கொடுக்கலாம். தினேஷ் தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். 2வது இடத்துல மணி இருக்காருங்க. 3வது இடத்துல சர்ப்ரைசிங்காக விஜயவர்மா வந்திருக்காரு. 4வது இடத்துல விஷ்ணு, ரவீனா. கடைசி 2 இடங்களில் தத்தளித்து கொண்டிருப்பது மாயா அண்டு நிக்சன். இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்குங்கிறது தான் நம்மெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயமாக இருக்கிறது. மாயா, நிக்சன். இந்த கேட்டகரி ஏதாவது மாறணும்னா ஒரு இடத்துல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவீனா அவங்களுடைய வாக்குகள் ஒருவேளை இந்த குறைஞ்சி இந்த மாதிரி மாறலாமே தவிர்த்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் தான். பார்ப்போங்க. நீங்கள் இது தொடர்ந்து நீடிக்குங்கிறீங்களா? இல்லை இந்த கமல்ஜி இந்த முறை 2 முட்டை சாப்பிட்றதுக்கு வருவாரா பசியுடன், இல்லை டயட்டில் வருவாரா?